கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். நமக்கு தீமை செய்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாகவோ கிறிஸ்துவை அறியாதவர்களாகவோ யாராக இருந்தாலும் நமக்கு தீமை இழைக்கப்படும் பொழுது அதனை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் கிறிஸ்தவர்களாக நாம் மிகவும் கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவை பிரியப்படுத்துகின்றவர்களாக இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அதனை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக விரோத மனப்பான்மையுடன், எதிர்ப்பு மனப்பான்மையுடன் செயல்படாமல் நமக்கு மன்னிக்கிற கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் மையமாக கொண்ட சில கண்ணியமான மதிப்பீடுகள் உண்டு என்பதை காண்பிக்கும் வழிகளில் நடந்து கொள்ள கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நம்மிடம் இரக்கமில்லாமல் நடந்து கொள்பவர்கள் நாம் செய்யும் செயலை கண்டு அவர்களும் மனமாற்றமடைந்து கிறிஸ்துவிடம் வந்து சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அதன் வழியாக கிறிஸ்துவை பிரபலப்படுத்த வேண்டும். இதுவே கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கும் நல்ல குணநலன்களாக நாளுக்குரிய வேத பகுதியிலும் கூட நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இது போன்ற நல்ல மனநிலைகளை வளர்த்து கொள்ள, அதன் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் தாமே இதனை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக, உதவி செய்வாராக. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளையும் கூட தேவரீர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் கூட நாங்கள் உம்மை அறிந்தவர்களாக நன்மைகளையே செய்ய, அதன் வழியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, ராஜ்யம் கட்டப்பட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை அளிக்குமாறு மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.